உணவு தானியம் கையாள்வதிலும் கார் ஏற்றுமதியிலும் சென்னை துறைமுகம் முதலிடம் வகிப்பதாகவும் வரும் நிதியாண்டில் உணவு தானியம் கையாள்வது மாதம் 1 லட்சம் டன்னாக உயரும் என்றும் சென்னை துறைமுக தலைவர் அதுல் மிஸ்ரா தெரிவித்தார். சென்னை துறைமுகத்தின் 2012-2013 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை குறித்து துறைமுக தலைவர் அதுல் மிஸ்ரா வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களிடம் கூறுகையில், உலக பொருளாதார மந்த நிலையிலும் சென்னை துறைமுகத்துக்கு வரிக்கு முந்தைய நிகர வருவாய் 15 கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாகவும், உணவு தானியங்கள் கையாள்வது 3.5 லட்சம் டன்னாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். 2013-2014 ஆண்டில் மாநில வாணிப கழகத்தின் ஏற்றுமதியால் உணவு தானியம் மாதம் 1 லட்சம் டன்னாக உயரும் என்றும் அதுல் மிஸ்ரா தெரிவித்தார். நம்ம ப்ராஃபிட் 42 கோடி சர்ப்ளஸ் ஆபரேட்டிங் சர்ப்ளஸ், 15 கோடி நெட் சர்ப்ளஸ். கார் பத்தி சொல்லும் போதே நம்பர் 1 போர்ட் இன் இந்தியா. அப்புறம் இது காரணம் மினிஸ்ட்ரியில இருந்து கோஆபரேஷன் கிடைச்சிருக்கேன், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ரொம்ப கோஆபரேஷன் கிடைச்சிருக்கேன். ஆல் தி அத்தாரிட்டிஸ் ஹேவ் கோஆபரேட்டட், ஆல் மை வர்க்கர்ஸ். அதுக்காக தான் நாங்கள் கொஞ்சம் ப்ராஃபிட்ல வந்தேன். துறைமுகத்தில் கார் ஏற்றுமதி கணிசமாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்த மிஸ்ரா, வரும் நிதியாண்டில் 60% சரக்குகளை கையாள இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் கூறினார்.